வீடியோவில் கீ செயினில் எப்படி ஹேண்டில் வச்சு ஹோல் போடுறது அண்ட் ஒரு கீ செயின் கம்ப்ளீட்டாக மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்டில் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஹேண்டிலில் இந்த மாதிரி 2 பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் தான் நம்ம நீடிலே வைக்க போகிறோம், அதனால இந்த ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஹேண்டில் எடுத்து மேலே உள்ள பார்ட்டை இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோல்டர்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹோல்டரை வந்துட்டு உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்டரில் ஹோல் மாதிரி இருக்கிறது வெளியே இருக்கணும், ஏன்னா அதில் தான் நம்ம நீடில் வைக்க போகிறோம். ஓகேவா? நீடில் 3 சைஸ் கொடுத்துருப்பாங்க. நான் அதில் மீடியம் சைஸ் எடுத்து அந்த ஹோல்டருக்குள்ளே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா ஹேண்டிலில், அதை எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ண மாதிரியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ நம்மளுக்கு ஹேண்டில் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீ செயின் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது கீ செயின் ரிங்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம கோல்டு எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம கீ செயின் பேஸ் பண்ணியிருக்கோம்ல, அதிலே கோல்டு வேர்டிங்ஸ் அண்ட் கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணனால கோல்டு கீ செயின் யூஸ் பண்ணுறோம். ஸோ கோல்டு கீ செயினை கம்பேர் பண்ணும்போது சில்வரே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் கோல்டு வந்து சீக்கிரமாக கருத்து போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ஐஸ் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே கோல்டு அண்ட் சில்வரில் அவைலபிளாக இருக்குது. எல்லா திங்ஸுக்கும் உள்ள லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்துட்டு கனெக்டாஸ் ஆர் ஜம்ப் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கும். நான் வந்துட்டு மீடியம் சைஸ் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். இதுவுமே கோல்டு அண்ட் சில்வரில் அவைலபிள் இருக்குது. நான் கோல்டு இப்போ எடுத்து காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதுலேயே 2 எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம கீ செயின் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட சென்டரில் வந்துட்டு ஹேண்டிலில் ப்ளேஸ் பண்ணி ஒரு 6 to 8 டைம்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போதே ஹோல் ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் வச்சு விழுந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐஸ் க்ரூஸ் இருக்குது இல்லையா, அந்த ஐஸ் க்ரூஸ் சில பேர் வந்துட்டு கம் போட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அப்படி ரொட்டேட் பண்ணி விடுவாங்க. நம்ம வந்துட்டு கம் இல்லாமல் வந்துட்டு ரொட்டேட் பண்ணலாம், பிகாஸ் ரொட்டேட் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். அதை வந்துட்டு நான் கட்டிங் ப்ளேயர் வச்சு நல்லா உள்ளே வச்சு சுற்றி விட்டுக்கிறேன், ஸோ தட் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜம்ப் ரிங்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி ஐஸ் க்ரூவில் விட்டு அண்ட் கீ செயின்லேயும் கடைசி ஒரு ரிங் இருக்கு இல்லையா, அதையும் அந்த ஜம்ப் ரிங்குள்ளே விட்டு ஜம்ப் ரிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கீ செயின் ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இந்த ஜம்ப் ரிங் வந்துட்டு இதோட நல்லா திக்காக உள்ளது வாங்கிக்கோங்க. இதுவுமே எனக்கு அடிக்கடி ஓப்பன் ஆகி கழண்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால் நான் யூவி ரெசின் வச்சுலாம் சீல் பண்ணி தான் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புவேன். ஸோ நீங்கள் இதோட கொஞ்சம் திக்காக எங்கேயாச்சும் கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க ஜம்ப் ரிங்ஸை. அண்ட் தென் நம்ம ஒரு குட்டி ஹார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து சார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் எப்படி வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு காட்டேன். ஸோ அதுலேயும் சென்டரில் வந்துட்டு நான் ஹேண்டில் போட்டு அதே மாதிரி ஐஸ் க்ரூ போட்டு அதே மாதிரி ஜம்ப் ரிங்ஸை போட்டு ஒரு மிடில் பார்ட்டில் வந்துட்டு நம்ம கீ செயினில் வந்துட்டு மாட்டி விட்டோம் அப்படின்னா சார்ம்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.